அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மோசமான ட்ரெண்ட் செட்டராக மாறிவிடாதீர்கள் என ரஞ்சன நாச்சியார் விஜய்க்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பெண்ணியம் பேசும் விஜயிடம் கண்ணியம் இருக்கிறதா எனவும் பாஜகவிலிருந்து அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். பெண்ணியம் பேசும் விஜயிடம் கண்ணியம் இருக்கிறதா என்று ரஞ்சன நாச்சியார் விஜயிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி, இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகம் மகளிர் தினம் கொண்டாடியது. அதுல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட பிறகு அவர் இறுதியாக தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன், அது ஒர்த்தே இல்லை என்று கூறியிருந்தார். அது சமூக ஊடகங்களில் பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சூழலில் சமீபத்தில் பாஜகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த ரஞ்சனா நாச்சியார் ஒரு அறிக்கை வாயிலாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அந்த கண்டனத்துல பெண்ணியம் பேசும் உங்களிடம் கண்ணியம் உள்ளதா என்று வினா எழுப்பியிருக்கிறார். நேற்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு அந்த மேடையில் தலைவர் பல கருத்துக்களை பகிர்ந்திருந்தார். அதில் குறிப்பிடத்தக்க ஒன்று, அவருக்கும் அவரது மனைவிக்கும் இடையே நிலவி வரும் பிரச்சனையை நேரடியாக சொல்லாமல் கோடிட்டு காட்டும் விதத்தில் குறிப்பிட்டிருந்தது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன், அது ஒர்த்தே இல்லை என்று கூறியிருந்தார். அந்த ஒரு வாக்கியம்தான் இன்று பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. எது ஒர்த் இல்லை தலைவா, உங்கள் மனைவியா அல்லது உங்கள் திருமண வாழ்க்கையா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் ரஞ்சனா நாச்சியார். மேலும் ஒரு அரசியல் தலைவர் பேசும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு குடும்பத்தில் மட்டும் ஒலிக்காது, அது ஒரு சமூகத்தின் மனதிலும் ஒலிக்கும். உங்கள் மனைவி அவர்கள் உங்கள் வீட்டுக்குள் அவர்களை அனுமதிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார் என்று செய்திகள் வெளிவருகின்றன. உங்கள் மனைவியே உங்கள் வீட்டுக்குள் அனுமதிக்காமல் இருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டுகள் பேசப்படும் நேரத்தில் வீட்டுக்கு 6 சிலிண்டர் இலவசமாக தருகிறேன் என்று மேடையில் பேசுவது ஒரு கடுமையான முரண்பாடாக தெரியவில்லையா? ஒரு பக்கம் பெண்கள் பற்றி உயர்வு பற்றி பேசுகிறீர்கள், மறுபக்கம் பெண்கள் மரியாதையை காக்கும் மொழி கூட உங்கள் வார்த்தையில் காணப்படவில்லை என்றால் அந்த அரசியல் எதற்காக? உங்கள் உண்மை முகம்தான் என்ன? உங்களை தெய்வமாக கருதி வாழும் உங்கள் ரசிகர்கள், குறிப்பாக இன்றைய ஜென்சி தலைமுறையினர் சமூக ஊடகங்களில் என்ன பேசுகின்றனர் என்று தெரியுமா? எங்கள் தலைவன் 7 பொண்டாட்டி கட்டுவான், அதில் தவறு இல்லை என்று எழுதுகிறவர்கள் இருக்கின்றனர். நான் உனக்கு பொண்டாட்டியாக கூட வருகிறேன், உன் மனைவியை விட்டுவிடு என்று எழுதுகிற பலர் இருக்கின்றனர். இந்த மொழி நம் மதிப்பையும் மரியாதையும், அந்த மொழி யாரால் உருவாக்கப்பட்டது? இந்த மனநிலை எங்கே இருந்து வந்தது? ஒரு தலைவரின் சொல் ஒரு ரசிகனின் முழக்கமாக மாறும், ஒரு தலைவரின் செயல் ஒரு இளைஞரின் நடத்தியை ஆகிவிடும். தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழியே என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எழுவு வீட்டு செல்லும் கேதம் கேட்பது நம் பண்பு, அன்பும் மரியாதையும் காக்கும் அவ்வழியே நம் வழி. துயரத்தில் இருக்கும் குடும்பங்களிடம் சென்று அவர்களிடம் கண்ணீரை துடைப்பதே தமிழர் மரபு, அவர்களின் துயரத்தை பகிர்ந்து கொள்வதே மனிதநேயம் அடையாளம். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? கரூரில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களை அவர்கள் துயரத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் அவர்களை உங்கள் இடத்திற்கு வரவேற்று இரங்கல் தெரிவித்தீர்கள். இதுதான் நம் கலாச்சாரமா என்றும் வினா எழுப்பியிருக்கிறார். மேலும் நம் மதிப்பையும் மரியாதையும் நாம் தான் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும், நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த மரியாதையை உயர்த்தவோ அல்லது மெதுவாக குறைக்கவோ செய்கிறது. சரியான தவறோ அதை பற்றி பேசாமல் மௌனம் காப்பது அறிவுடைமை அல்ல. சமுதாயத்துக்கு நாம் செய்யும் துரோகம் எனில் மௌனம் பல நேரங்களில் ஒப்புதலாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அதனால் நம் மரபையும் நம் மதிப்பையும் நம் மரியாதையும் காக்க தேவைப்படும் போது குரல் கொடுப்பதே ஒரு பொறுப்புள்ள சமூகத்தின் அடையாளம், மேலும் ஒரு தலைவனின் பண்பு. தமிழக வெற்றி கழகத்தில் பயணித்துக் கொண்டே இதை நான் சுட்டி காட்டாவிட்டால் அது நம் கழகத்துக்கும் மக்களுக்கும் உங்களை நம்பியிருக்கும் இளைஞர்களுக்கும் நான் செய்யும் மிகப்பெரிய துரோகமாகும் என்று ரஞ்சனா நாச்சியார் இந்த அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.